இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா உருண்டை குழம்பு. வாங்க பார்க்கலாம். உருண்டைக்கு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 துவரம்பருப்பு, 100 கடலப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோன்னா, ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஒரு 4-5 பல்லு பூண்டு, அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு பார்த்துங்க மிளகு, நல்லா 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்குங்க, கொஞ்சமாக சீரகம், மிளகு போட்ட மாதிரியே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு உருண்டைக்கு அரைச்சி வச்சுங்க. கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும், ரொம்ப குறப்பாக இருக்கணும்னா இந்த மாதிரி. கொஞ்சம் இஞ்சி கொஞ்சமாக தட்டி அதில் சேர்த்துங்க. இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் போட்டு இதை அரைக்கணும். இது கூட ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துங்க. கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், இந்த அளவு வெங்காயம் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை பிசைஞ்சு நம்ம ஓரமாக வச்சிடலாம். உப்பு சேர்த்தாச்சு. வச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எப்பயுமே புளி ஊற்றுற குழம்புக்கெலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அந்த நல்லெண்ணெய் சேர்க்கல நல்லெண்ணெய் சேர்த்துங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துங்க, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியட்டும். சோம்பு வெந்தயமும் இந்த அளவு பொரிஞ்சோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை கூட ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், கலர் மாறட்டும். பூண்டு கொஞ்சம் வதங்கி நல்லா கலர் மாறினோன்னா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கணும். நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினோன்னா தக்காளி சேர்த்துங்க. தக்காளி நான் பெரிய தக்காளியே ஒரு 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். நம்ம குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உருண்டை குழம்புக்கு நிறைய தேவையில்லை. புளியும் அதேமாரி கம்மியாகவே ஊற்றிக்கலாம். நம்ம இந்த தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுறதுனால நம்மளுக்கு அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். நல்லா அப்படி கலந்து. காரம் வேணும், நல்லா காரம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்க ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். காரம் பார்த்துட்டு, உப்பு புளி காரம் பார்த்துட்டு, கொதித்து வரப்போ காரம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க. அது கூட இப்போ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுடலாம். இந்த அளவு உப்பு சேர்த்துங்க. இந்த புளி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கனால அது நல்லா தண்ணியாக கரைச்சி ஊற்றிக்கணும். கொதிக்கையில் உங்களுக்கு அது சரியாக வந்துடும். இந்த அளவு ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். ஏன்னா உருண்டை போட்டோன்னா நம்மளுக்கு அது திக்காகிடும். நம்ம வேக வச்சு போட போகிறதில்ல, அப்படியே முழுசாக அப்படியே அரைச்சதை அப்படியே உருட்டி போடுறதுனால அது கொஞ்சம் குழம்புக்கு திக்கு கொடுக்கும். நல்லா புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நான் எப்பயுமே குழம்புல எண்ணெயில் வதக்கலே மிளகாத்தூள், மல்லித்தூளோ மஞ்சத்தூளோ எல்லாம் வதக்கி வைக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும், அந்த மிளகாத்தூள் வாசனை வராது. அதுக்காக தான் எண்ணெயிலே எல்லாத்தையும் வதக்கிடுறது. வதக்குனதுக்கப்புறம் புளி ஊற்றுனா புளியும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. கொதித்தோன்னே நம்ம உருண்டை போடுவோம். குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். உருண்டைக்கு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஒரு சின்ன முடி, அரை முடி தேங்காய் எடுத்துங்க. இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அது கூட
ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து அரைச்சிக்கங்க. நல்லா நைஸாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் குழம்புல உப்பு காரம் எல்லாம் பார்த்துங்க. எனக்கு காரம் சரியாக இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான். உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கணும். நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கிறேன். குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். குழம்பு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உருண்டை போட்டோன்னா ரொம்ப திக்காகிடும். அதனால் இந்த தேங்காயிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கலக்கி ஊற்றிக்கிறேன். அதில் தேங்காவை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு திக்காக இருக்கிறதுனால தேங்காயோட கொஞ்சமாக தண்ணி கலந்து அதில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். உருண்டை மாவில் சும்மா ஒரு 2 கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம உருண்டையை பிடிச்சி அதில் போட்டுடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு நம்ம உருண்டை போடலாம். உருண்டை இந்த சைஸ் உருண்டை உருட்டி அப்படியே குழம்புல போட்டு. உருண்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். குழம்பு நல்லாவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும். எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள் உருண்டையில் முருங்கைக்கீரை கூட ஒரு கை போட்டு உருண்டை பிடிச்சி போடுவாங்க குழம்புல. நல்லாயிருக்கும். அதுவும் சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வேணால் இந்த மாவுலேயே ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டு கூட செய்யலாம். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாசனையாகவும் இருக்கும் குழம்பு. கொஞ்சோண்டு மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். உருண்டை எப்படி உடையாமல் வந்துருக்கு பாருங்கள். அப்படியே உருட்டி போட்டாலும் உருண்டை உடையாது. அந்த உடையாமல் நல்லா வரத்துக்கு தான். தெரியாதவங்க கூட செய்யலாம். அந்த உடையாமல் வரத்துக்காக தான் நம்ம அந்த 1 ஸ்பூன் அளவு அரிசி சேர்க்கணும். நம்ம வீட்டு சமையலில் உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற குழம்பு வீடியோ, பொரியல் வீடியோ எல்லாம் உங்களை சேரும். நன்றி.